ஆன்லைன். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா சியூஇடி எக்ஸாமினேஷன் பற்றி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தான் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2026 சியூடி எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா January 3 வந்து உங்களுக்கு கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. January 30 வரைக்கும் உங்களுக்கு அப்ளை பண்ணுற டேட் இருக்கு. ஸோ இதை பற்றின நிறைய இன்ஃபர்மேஷன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியாமல் இருக்கு. ஸோ அவேர்னஸ் எல்லாமே இருக்கு. தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்கும்போது அந்த லாஸ்ட் டேட்டுக்கு முதல் நாள் அல்லது லாஸ்ட் டேட் அன்னைக்கு தான் அப்ளை பண்ணுறீங்க. ஸோ அந்த மாதிரி அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு சர்வர் ப்ராப்ளம் வரும், சர்வர் இஷ்யூஸ் வரும். ஸோ அதனால தான் நான் இந்த பதிவு உங்களுக்கு வெளியிடுறேன். ஸோ சியூடி எக்ஸாம் அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஷார்ட்ஸில் சொல்லியிருக்கேன். ஷார்ட்ஸில் போயிட்டு பாருங்க. சியூடி எக்ஸாம் அப்படிங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட் நடத்தக்கூடிய எக்ஸாமினேஷன். நீங்கள் டிகிரி கோர்ஸ் பண்ணுறதுக்கான சென்ட்ரல் கவர்மெண்ட் நடத்தக்கூடிய ஒரு எக்ஸாமினேஷன். ஓகேங்களா? ஸோ காமன் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இதை. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை நமக்கு அப்ளை பண்ணுறதுக்கு அப்படின்னாக்கா, இப்போ இதில் வந்து ஃபர்ஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, +2 கரண்ட் ஸ்டூடெண்ட்ஸு இதில் அப்ளை பண்ணலாம். கரண்ட்டாக +2 படிக்கிறவங்க. தென் பாஸ்டு ஸ்டூடெண்ட்ஸ், +2 பாஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸும் இதில் அப்ளை பண்ணலாம். 2 ஆப்ஷன்ஸும் இருக்குது. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையானது எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட். ஏன்னா எஸ்எஸ்எல்சி மார்க் பேஸ் பண்ணி தான் உங்களுடைய நேம் அண்ட் ஃபாதர் நேம், மதர் நேம் இதெல்லாம் நம்ம கொடுக்கணும். தென் செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா +2 நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா +2 மார்க் ஷீட்டு. அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் +2 நீங்கள் எந்த ஸ்கூலில் படிக்கிறீங்க அந்த டீட்டெயிலாம் நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? அதாவது கரண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்பீரிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபில் பண்ண முடியாது இல்லைங்களா? ஓகேங்களா? ஸோ அப்போ நீங்கள் எந்த ஸ்கூலில் படிக்கிறீங்க அப்படிங்கிறதெல்லாம் அதில் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். தென் தேர்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அதர்வைஸ் ஓபிசி சர்டிஃபிகேட். ஓகேங்களா? இப்போ இன்கேஸ் சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இல்லாமல் இருப்பீங்க, ஆக்சுவலி ஓபிசி சர்டிஃபிகேட் எடுக்காமல் இருந்துப்பீங்க அப்படின்னாக்கா, நீங்கள் இன்னைய டேட்ல நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வச்சு ஓபிசி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணிட்டு, அதாவது ஓபிசி சர்டிஃபிகேட் மேண்டேட்டரி இருக்கக்கூடிய பர்சன்ஸ் மட்டும்தான் நான் சொல்கிறேன். ஓபிசி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணிட்டு அதுக்கான அப்ளிகேஷன் நம்பரை நம்ம அதில் ஃபில் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய சைன் தேவை. தென் லைவ் ஃபோட்டோகிராஃப் உங்களுக்கு தேவை. ஓகேங்களா? ஸோ லைவாக கேண்டிடேட் ஃபோட்டோகிராஃப் ஃபோட்டோ எடுப்பாங்க. தென் 2 மெயில் ஐடி மேண்டேட்டரி. தென் கான்டாக்ட் நம்பரும் 2 வேணும். அதாவது ஸ்டூடெண்டோடைய கான்டாக்ட் நம்பர், ஸ்டூடெண்ட் மெயில் ஐடி, தென் பேரண்டோடைய கான்டாக்ட் நம்பர் அண்டு மெயில் ஐடி. ஓகேங்களா? இது 2மே மேண்டேட்டரி உங்களுக்கு. தென் நீங்கள் ஃபிசிக்கலி சேலஞ்சு பர்சனாக இருந்தாக்கா உங்களுடைய யூடிஐடி கார்டு வந்து மேண்டேட்டரியாக வேணும். ஓகேங்களா? தென் ஆதார் கார்டு, தென் அப்பார் கார்டு. ஸோ அப்பார் கார்டு இல்லைனாலும் ப்ராப்ளம் இல்லை. அப்பார் கார்டு இருக்கிறவங்க அதில் ஃபில் பண்ணுங்க. இல்லைங்கிறவங்க அப்பார் கார்டு மேண்டேட்டரி கிடையாது. ஓகேங்களா? ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும்னு நினைக்கிறேன். தென் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் பர்டிகுலர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நீங்கள் சூஸ் பண்ணக்கூடிய சப்ஜெக்டை பொறுத்து இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைமரியாக நீங்கள் வந்து லாங்குவேஜஸ் ஏதாவது சூஸ் பண்ணணும். தமிழ், உங்களுடைய லாங்குவேஜ் என்னவோ அது நீங்கள் சூஸ் பண்ணணும். சரிங்களா? தமிழ் ஆர் இங்கிலீஷ். சரிங்களா? தென் நீங்கள் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் அதில் தனியாக உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எந்த மீடியத்தில் கொஷின் பேப்பர் வேணும் அப்படிங்கிறத தனியாக ஒரு காலம் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? தென் செகண்டரியாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய கோர் பேப்பர், ஃபிசிக்ஸ்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரினா கெமிஸ்ட்ரி, பயாலஜினா பயாலஜி. பயாலஜி ரிலேட்டடாக போகிறீங்க, டிகிரி பண்ண போகிறீங்க அப்படின்னாக்கா அதை சூஸ் பண்ணணும். ஃபிசிக்ஸ் ரிலேட்டடாக நீங்கள் டிகிரி பண்ண போகிறீங்கன்னா ஃபிசிக்ஸை சூஸ் பண்ணணும். கெமிஸ்ட்ரி ரிலேட்டடாக நீங்கள் டிகிரி சூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த மாதிரி. ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் 2 குரூப்புமே இருக்கும். தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஆப்டிடியூட் டெஸ்ட் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் உங்களுக்கு எது நீங்கள் விருப்பமானதை நீங்கள் தேர்வு பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ஃபீஸ் பர்டிகுலர்ஸ் அதையும் உங்களுக்கு ஷோ பண்ணும். ஓகேங்களா? அட் த டைம் ஆஃப் அப்ளிகேஷன் ஃபில்லிங். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு வேற ஏதாவது தகவல் வேணும் அப்படின்னாக்கா என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்னுடைய நம்பருக்கு கால் பண்ணுங்க. தேங்க்யூ.